ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபியோடு தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஸ்வீட் செய்யலாமா? ராகி மாவையும் தினையும் வச்சு நான் இந்த ப்ரௌனி செஞ்சுருக்கிறேன். ராகி மாவு ப்ளஸ் வேறு ஏதாவது எந்த மில்லட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ராகி மாவு ஒரு 20 கிராம், அது கூட தினை மாவு ஒரு 10 கிராம் எடுத்துருக்கிறேன். இது சிறுசோளம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குதிரவாளியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை 80 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லுமே நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் அவசியம் இல்லை. 40 கிராம் நாட்டு சர்க்கரை, 40 கிராம் பேரிச்சம்பழத்தை நல்ல பால் விட்டு அரைச்சி கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது எடுத்துக்கோங்க. 40 கிராம் நாட்டு சர்க்கரை, 40 கிராம் பேரிச்சம்பழ பேஸ்ட்டு. கோகோ பவுடர் 15 கிராம் எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் பொடி 2 கிராம், உப்பு ஒரு சிட்டிகை. நாட்டு சர்க்கரையும் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 40 கிராம் அல்லது 80 கிராம் நீங்கள் எடுத்துருக்கீங்கல்ல, அதை நல்லா ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் அந்த முட்டையில் போட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. இது கூட பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு ஒரு 40 கிராம் வச்சுருப்பீங்கல்ல, அதையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த முட்டையில் கரையணும். இது கரைஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம சலிச்சு வச்சுருக்க ராகி மாவு, தினை மாவு, ஏலக்காய் பொடி, உப்பு, கோகோ பவுடர், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிளெண்டாகி வரும்போது வெண்ணெய் ஒரு 55 கிராம் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்த்துருக்கேங்க. அதுதான் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்ல வளவளப்பை கொடுக்கும். ஸோ அதனால அதை நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு அரோமா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதனால இதை நான் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் 55 கிராம் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 10 கிராம். அப்போ டோட்டலாக ஒரு 65 கிராம். ஓகேவா? இதை நல்லா இந்த நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை டின்னில் ஊற்றி, பட்டர் தண்ணர் ஷீட்டில் டின்னில் ஊற்றி பேக்கிங் டைம் இதோட பேக்கிங் டைம் 150 டிகிரியில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான